மதுரையை ஆண்ட புகழ்பெற்ற மன்னன் திருமலை நாயக்கரின் பிறந்த நாளான தைப்பூச திருநாளன்று தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக மதுரையில் கொண்டாடப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அதன்படி இந்த ஆண்டு தைப்பூச திருநாளான வரும் 24ஆம் தேதி மன்னர் திருமலை நாயக்கரின் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் மதுரையில் சிறப்பாக கொண்டாட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டிற்காக பெருந்தொண்டாற்றி பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் மற்றும் சான்றோர்களை சிறப்பிக்கும் வகையிலும் வருங்கால சந்ததியினர் அவர்களின் தியாகங்களை அறிந்து கொள்ளும் வகையிலும் நினைவிடங்கள், நினைவு இல்லங்கள் மற்றும் மணிமண்டபங்களை தமது தலைமையிலான அரசு ஏற்படுத்தி பராமரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு பெருமக்களின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு தாம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரட்டைமலை சீனிவாசன் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆகியோரின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட தாம் ஆணையிட்டதன் பேரில் ஆண்டுதோறும் இவ்விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களுள் மிகவும் புகழ்பெற்ற மன்னர் திருமலை நாயக்கர் 1584ஆம் ஆண்டு தைப்பூச திருநாளன்று பிறந்தார். அவர் வீர உணர்வு மிக்கவர், எதிலும் தொடர்ந்து போரிடும் மனவலிமை வாய்ந்தவர். அவர் சிறந்த அறநெறியாளரும் ஆவார். மன்னர் திருமலை நாயக்கர் சிறந்த சமய நெறியாளர், நாட்டில் நிலவி வந்த பண்புக்கும் மரபுக்கும் மதிப்பளித்தவர். மதுரை மாநகரை விழா நகரமாகவும் கலை நகரமாகவும் மாற்றி அமைத்தவர். திருமலை நாயக்கர் சிறந்த கட்டடக்கலை வல்லுநர். அவரால் எழுப்பப்பட்ட ராஜகோபுரங்களும் மண்டபங்களும் கோயில்களும் மற்றும் அவரது அரண்மனையும் இன்றும் இதனை பறைசாற்றி வருகின்றன. திருமலை நாயக்கரால் 1636ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட அரண்மனைதான் திருமலை நாயக்கர் மஹால் என அழைக்கப்படுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மன்னர் திருமலை நாயக்கரின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று பொதுமக்களும் பல்வேறு அமைப்பினரும் விடுத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலும், மன்னர் திருமலை நாயக்கரின் நினைவை போற்றி சிறப்பிக்கும் வகையிலும் மன்னர் திருமலை நாயக்கரின் பிறந்த நாள் அவர் பிறந்த நாளான தைப்பூச திருநாள் அன்று தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக மதுரையில் கொண்டாடப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாகவும், இதன்படி இந்த ஆண்டு தைப்பூச திருநாளான வரும் 24ஆம் தேதி மன்னர் திருமலை நாயக்கர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் மதுரையில் சிறப்பாக கொண்டாட தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.